பதட்டப்பட்டுக்கிட்டு ராதா குருவி தன்னோட தோழியான வெண்ணிலா காக்காவை தேடிட்டு இருந்தது. அட இந்த வெண்ணிலா காக்கா எங்கதான் போச்சு? அட ஒரு பக்கம் இவளுடைய புருஷன் கிஷோர் காக்கா அந்த மீனா கிளிய இரண்டாவது திருமணம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த முழுக்க வெண்ணிலா காக்கா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவ எங்கேயுமே காணல. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு அவ தற்கொலை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாலோ என்னமோ அப்படி நினைச்சுக்கிட்டே டென்ஷனோட சுத்தி பார்த்துட்டு இருந்த அந்த ராதா குருவிக்கு ஒரு மரத்தின் மேல பிரேமா போராவோட வீடு தென்பட்டது. ஒருவேளை அவ இந்த பிரேமாபுராவோட வீட்டுல இருக்கா போல. இந்த பிரேமாவை விசாரிச்சா அவளை பத்தி முழுமையா தெரியும். அப்படி நினைச்சுக்கிட்டே அந்த புறாவோட வீட்டுக்கு கிளம்பி போச்சு. என்னடி ராதா குருவி, வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டியா இல்ல ஏதாச்சும் வேலை இருந்து என் கூட இங்க வந்திருக்கியா? எந்த விஷயமா இருந்தாலும் என்ன ஆச்சுடி, நான் உன்கிட்ட வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்னுடைய வீட்டுக்கு வா, நம்ம சந்தோஷமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பேசலாம்னு சொல்லுவேன். ஓஹோ, நான் அந்த விதமா சொன்னதுனால இப்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கியா? சரி, அப்படின்னா உனக்கு என் கூட பேச பிடிக்கலன்னா இந்த வெண்ணிலா காக்கா எங்க இருக்கான்னு சொல்லு, அவளை தேடி நான் போய் பேசணும். எதுக்கு அவளாண்ட போய் தன்னுடைய புருஷன் மீனா குருவி இரண்டாவது திருமணம் பண்றான்னு சொல்ல போறியா? அப்படி அந்த பிரேமா புறா சொன்ன உடனே ராதா குருவி ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்க்கும். அந்த கிஷோர் காக்கா மீனா கிளிய இரண்டாவது திருமணம் பண்றது அந்த வெண்ணிலா காக்காக்கு தெரியாம இருக்கும்னு நினைச்சியா? அப்படி அந்த புறா குருவி என்ற கேள்வி கேட்ட உடனே அது ஆச்சரியத்திலிருந்து வெளியில வந்து குழம்பி போன நிலையில பதில் கொடுக்கும். அத்தி, என்னடி சொல்ற? அவளுடைய புருஷன் இரண்டாவது திருமணம் பண்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா? தெரிஞ்சிருக்கும்னு நானும் நினைக்கிறேன்டி. எதுக்காகனா அந்த வெண்ணிலா காக்கா காலையில இருந்து உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தென்படல. அவ உனக்கு துணைக்கு வேணும்னா நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வெண்ணிலா காக்காவை தேடலாம். அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க மத்தியில அர்ச்சனா கொக்கு வந்தது. நான் நினைச்சேன்டி ராதா குருவி, நீ கண்டிப்பா இந்த பிரேமபுரோட வீட்டுல தான் இருப்பேன்னு. நான் நினைச்ச மாதிரியே நீ இவளுடைய வீட்டுல தான் இருக்க. அப்படி சொன்னதுக்கு அந்த ராதா குருவிக்கு பயங்கர கோவம் வரும். அந்த கோவத்தோட அதனால அப்ப எனக்கு நீ ஏதாச்சும் பாராட்டு விழா நடத்த போறியா, அப்படி இல்லைன்னா அவார்டு தர போறியா? உன்னுடைய கோவம் வலி எனக்கு புரியுது குருவி. என்ன வெண்ணிலா காக்கா சந்திச்சு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லிச்சு. அதனால்தான் நம்ம எல்லாரும் அதுகிட்ட போலாம் வாங்க. இந்த விஷயத்த இவ்வளவு தாமதமா சொல்லுவியா? நானும் குருவியும் இந்த வெண்ணிலா காக்காவுக்காக தான் தேடிட்டு இருந்தோம். வா போகலாம். இன்னும் நம்ம இங்க இருந்து அந்த வெண்ணிலா காக்கா பத்தி டிஸ்கஸ் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவ நம்மள கூப்பிட்டுருக்க, கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம சீக்கிரமா புறப்படலாம். அந்த விதமா அந்த புறா குருவி கொக்கு 3 பேரும் அந்த வீட்ல இருந்து புறப்பட்டு வெண்ணிலா காக்கா தங்கிட்டு இருக்கிற பழைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீடு இடிஞ்சு போற நிலைமையில இருக்கு. வீட்டுக்குள்ள கட்டில் மேல அழுதுட்டு இருக்கிற அந்த வெண்ணிலா காக்கா பக்கத்துல இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னுடைய புருஷன் அந்த மீனாக்கிலேயே இரண்டாவது திருமணம் பண்றது பத்தி. ஆமாடி, எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்த பத்தி தான் பேசலான்னு உன்னை காட்டு முழுக்க தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த பழைய வீட்டுல உட்காந்து என்ன பண்ற? இல்லடி ராதாகுருவி, என்னுடைய மூஞ்சிய உங்க எல்லாருக்கும் காட்ட விரும்பல, அதனால தான் இதுல ஒளிஞ்சுக்கிட்டேன்னா. ஆனா என்ன அர்ச்சனா கொக்கு பார்த்துச்சு, அவ என்கிட்ட பேசுனா, அதனால தான் நடந்த உண்மையை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். அதனால தான் எங்களை அழைச்சிட்டு வர சொல்லி அந்த அர்ச்சனா கொக்கு அனுப்புனியா? ஆமாடி பிரேமா பூரா. ஏண்டி சீக்கிரமா நடந்த விஷயத்த சொல்லுடி, என்னால இந்த டென்ஷனை தாங்கிக்க முடியாது. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மீனா கிளி என்னுடைய புருஷனோட இரண்டாவது மனைவி. இன்னொரு உண்மை என்னன்னா, அவ என்னுடைய சொந்த தங்கச்சி. அந்த விதமா அந்த காக்கா அவங்களாண்ட சொன்ன உடனே அங்க இருந்த புறா கொக்கு குருவி ரொம்பவே ஆச்சரிய போனாங்க. மற்றும் குழம்பி போன நிலையில அந்த வெண்ணிலா காக்காவை பார்த்துக்கிட்டே, நான் வேணும்னு என்னுடைய தங்கச்சி அவருக்கு இரண்டாவது திருமணம் பண்ணி வச்சேன். நான் அவங்க கூடவே இருந்து பண்ணி வச்சேன். அப்படி சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்கும் அந்த வெண்ணிலா காக்கா. ஆனா அங்க இருந்த அந்த 3 பேருக்கும் வெண்ணிலா காக்கா மேல எந்த ஒரு பரிதாபமும் வரல. அதுக்கு பதிலா கோவம் தான் வந்தது. நீ ஏன் அவங்க கூட இருந்து இந்த கல்யாணத்தை வேணும்னு பண்ணி வச்சுப்ப? ஏன் நீ இங்க உட்காந்தாலும் மற்றும் ஏன் கவலைப்படணும்? நீ இந்த விதமா பண்ணுவேன்னு நாங்க யாரும் நினைச்சு பார்க்கல காக்கா. ஏண்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் அவளை திட்டுறீங்க? அவ சொன்னப்ப எனக்கும் கோவம் வந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவ எதுக்காக இப்படி பண்ணுனான்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த விதமா அந்த கொக்கு சொன்னதுக்கு அந்த புறா மற்றும் குருவி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப அதே இடத்துல அந்த காக்கா அழுதுட்டு இருக்கும்போது அந்த குருவி மற்றும் புறாவுக்கு அந்த காக்கா மேல ரொம்பவே பரிதாபம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. எனக்கு கேன்சர் இருக்கு.
அது உள்ளுக்குள்ளே என்னை ரொம்பவே பாதிக்க அடைய செய்யுது. இன்னும் நான் மிஞ்சி போனால் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ முடியும். அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கும் அந்த வெண்ணிலா காக்கா. அந்த விதமா அந்த காக்காக்கு நடந்ததுனால அந்த புறா, கோக்கு மற்றும் குருவி எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. உண்மையாடா நீ சொல்றது? ஆமாடி, நான் சொல்றது உண்மைதான். இன்னும் நான் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவேன். அப்படி நான் இறக்கும்போது என்னுடைய புருஷன் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த விதமா பண்ணேன். இதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? எந்த ஒரு தப்பும் கிடையாது காக்கா. நீ உன்னுடைய புருஷன் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல். அது மட்டும் இல்லாம நீ சிறந்த வீட்டுக்காரி. நாங்க தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. அப்படி நான் இறந்து போனாலும் என்னுடைய இறுதி சடங்கு என்னுடைய புருஷன் மட்டும்தான் பண்ணணும். அந்த விதமா அந்த வெண்ணிலா காக்கா கேட்டதுக்கு ராதா குருவி, அர்ச்சனா கொக்கு மற்றும் பிரேமா புறா அவங்க எல்லாரும் சேர்ந்து வாக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிஷோர் காக்கா, மீனா கிளி தங்களுடைய முதல் இரவுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவ அனைத்தும் பார்த்து அந்த காக்கா தன்னோட புருஷன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கண்ணீரோட அழுதுகிட்டு, உங்களுடைய சந்தோஷத்தை தான் நான் வேண்டிக்கிட்டேன், இனி போறேன். அந்த விதமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள காக்கா மற்றும் குருவி 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துகிட்டே ஒரே மரத்து மேல 2 கூடுகள் கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காக்காவுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே ஜாஸ்தி. தினமும் பூஜை பண்ண பிறகுதான் தன்னுடைய வேலைக்கே போகும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய குருவி தன்னுடைய கஷ்டத்தை நம்பி கடினமா உழைக்கும். அது மூலியமா வந்த காசை தன்னுடைய கூட்டுக்குள்ள இருக்கிற பானையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் அதுவுமா காக்காவும் மற்றும் குருவி ஒரு நதியோர பக்கத்துல கற்கள் மேல சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புறா அவங்க கிட்ட நெருங்கி வந்தது. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தேடி உங்களுடைய கூட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்காகவா? எதுக்காக புறாவே? ஐயோ காக்கா, நம்மளுடைய புறா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தான் தெரியும்ல. அப்புறம் ஏன் திரும்பி கேக்குற? ஒருவேளை ஏதோ லேண்டை விற்க வந்திருக்கும், அதனால நம்மளை தேடி வந்திருப்பான். அப்புறம் எதற்காக இதெல்லாம் கேக்குற? வாரே வா குருவி, அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல நீ தான் முதல் நம்பர் 1. உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே. அப்படின்னா என்ன சொல்ல வர நீ? எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு முட்டாளானா? அட, இப்படி நான் எப்பப்பா சொன்னேன்? ஒரு ராஜாக்கு 2 மனைவி இருக்கும்போது முதல் மனைவி நல்லவனா 2ஆம் மனைவி நல்லவ கிடையாதுன்னு தானே அர்த்தம்? ஐயோ காக்கா, நான் சொன்ன வார்த்தையில இவ்வளோ மீனிங் இருக்கும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. டேய் காக்கா, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கலாம்லடா. சரி சரி, ஆமா, முதல்ல நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. 2 பேருக்கும் சொல்ற, கவனமா கேட்டுக்கோங்க. அவளுக்கு ரொம்பவே அவசரப்படுறதுனால தன்னுடைய நிலத்தை விற்கணும்னு நினைக்குது கம்மி விலையில. அந்த கிளி ரொம்ப நல்ல விளைச்சல் தர்ற பூமி, அதனால நீங்க வாங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட இருக்குடி. நான் வாங்கினா நீ வாங்கின மாதிரி கிடையாதா? நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பூமியை வாங்கிக்கிறோம். அந்த விதமா ஒரு நாள் காக்கா, புறா, குருவி பணத்தை எடுத்துக்கிட்டு கிளியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் விவரமா பேசின பின்பு எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா செக் பண்ணதுக்கு அப்புறம் குருவி தாங்கிட்ட இருந்த காசை கொடுத்து அந்த பூமியை வாங்கிச்சு. எந்த ஒரு வேலையும் பார்க்காம காக்கா கடவுளுக்கு பூஜை பண்ணும். ஆனா குருவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த நிலத்துல பயிரிட ஆரம்பிக்கும். அப்படி நாட்கள் மெல்லமா கழிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவங்க போட்ட பயிர்கள் நல்லாவே விளைச்சல் தரும். அதே நேரத்துல அவங்க வாழ்ந்துட்டு வந்த கூடு ரொம்பவே பழுதடைய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பயிர்களை வித்து வந்த காசால தங்களுடைய வீட்டை சரியாக்கிக்கணும்னு அவங்க 2 பேரும் யோசிச்சாங்க. இதே நேரத்துல அவங்களுடைய பயிர்கள் விற்க ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கழுகு அங்க டிராக்டரை எடுத்துக்கிட்டு கையில பணத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தது. ஆனா அந்த காக்காக்கும் கழுகுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. வந்துட்டியா? இத பாரு குருவி, நம்மளுடைய பயிர்களுக்கு நல்ல விலை கிடைச்ச மாதிரி தான் இனி. நீ கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா ரெடி, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ அதுக்கு கும்பிட்டு போட்டா எப்படி தன்னோட வாயை நிப்பாட்டும்? ஏதாச்சும் ஊசி நூல் எடுத்து அதோட வாயை தைச்சிடு. அப்படி இல்லையா அதோட வாய்க்கு சூடு வச்சிடு. நீ அதெல்லாம் கண்டுக்காத கழுகு, எனக்கு சரியான ரேட்டு கொடுத்து வாங்க பாரு. அப்படி சொன்ன உடனே அந்த கழுகு இன்னொரு வாட்டி பயிரிட செஞ்ச அந்த நிலத்தை சுற்றி வந்தது. அப்புறம் எதுவும் பேசாம கையில எடுத்து காசை அந்த குருவிக்கும் காக்காக்கும் கொடுத்தது. அந்த பணத்தை பார்த்த குருவி காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மற்ற அவங்க 2 பேரும் சந்தோஷத்துல நதியோரம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காக்கா, இதுல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதனால இந்த பணத்துல நான் கொஞ்சம் அதிகமா எடுத்துப்பேன், சரியா? அட, அது எப்படி குருவி? இந்த பணத்துல நான் தான் அதிகமா எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய பயிர் நல்லபடியாக வளரணும்னு தினமும் நான் கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன். அதனால தான் நமக்கு இன்னைக்கு நல்லபடியாக இவ்வளோ காசு வந்தது. கடவுள் இல்லாமல் எதுவும் நடக்காது.
அந்த விதமா காக்காவும் குருவியும் பேச்சுக்கு பேச்சு எதிர் பேசிக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க. மற்றும் ரொம்பவே பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதன் பிறகு பணத்தை சரிசமமா பங்கு பிரிக்க காட்டுக்கு நாட்டாமையான கொக்கு கிட்ட போனாங்க. அப்படி அந்த கொக்கோட வீட்டுக்கு சேர்ந்த உடனே கொக்கு வீட்டுக்கு வெளியில தங்களுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் விவரமா சொன்னாங்க 2 பேரும். அதை கேட்ட அந்த கொக்கும் ரொம்ப யோசிச்சு தன்னுடைய கூட்டுக்குள்ள போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு 2 அரிசி மூட்டையை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சது. காக்காவும் குருவியும் ரொம்பவே குழம்பி போன நிலைமையில பார்த்தாங்க. இந்த மூட்டைக்குள்ள இருக்கிற அரிசியில நான் குட்டியோண்டு கற்களை சேர்த்து வச்சேன். நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த மூட்டை உள்ள இருக்கிற அரிசியும் கற்களையும் தனித்தனியா பிரிக்கணும். அப்படி பண்ணாதான் நீங்க சம்பாதிச்ச பணத்துல யார் அதிகமா எடுத்துக்கணும்னு நான் தீர்ப்ப சொல்லுவேன். அப்போ வரைக்கும் அந்த காசு என்கிட்ட இருக்கும், கிளம்பி போங்க. அப்படி சொன்ன பிறகு காக்காவும் குருவியும் எதுவும் பேசாம அந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய கூட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அந்த குருவி இரவு முழுக்க கண்முழிச்சுக்கிட்டு இருந்து அந்த கற்களையும் அரிசியும் தனித்தனியா பிரிக்க ஆரம்பிச்சுது. ஆனா அந்த காக்கா மட்டும் அந்த மூட்டையை கடவுள் முன்னாடி வச்சு அதுக்குள்ள இருந்த அரிசியும் கற்களையும் தனியா பிரிக்க சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தது. மறுநாள் அதிகாலையில அந்த குருவி தன்னால முடிஞ்ச வரைக்கும் அரிசியும் கற்களையும் வெவ்வேறு பிரிச்ச மூட்டைகளை எடுத்துக்கிட்டு கொக்காண்ட வந்திருந்தது. அதை பார்த்த கொக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டது. ஆனா அந்த காக்கா மட்டும் அப்படியே இருந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு பறந்து வந்துச்சு. அப்ப அந்த கொக்குக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. காக்கா, நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே அந்த கடவுளும் உனக்கு உதவி பண்ணுவாரு. அந்த விதமா கொக்கு சொன்ன உடனே காக்கா வருத்தத்தோட தலையை குனியும். அந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு உள்ள போய் காசோட திரும்பி வெளியில வரும் அந்த கொக்கு. அப்படி கொண்டு வந்த காசை அதிக சதவீதம் குருவிக்கு கொடுக்கும். தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்ட காக்கா அதுக்கு அடுத்த தடவையில இருந்து குருவியோட சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது. சில மாதங்களுக்கு பிறகு அவங்களோட பயிர் நல்ல விளைச்சல் கொடுத்தது. முன்னாடி விளைச்சல் கொடுத்த பயிரை விட மற்றும் பணமும் அதிகமா கிடைச்சது. அப்போ அந்த காக்காக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதாது, வெற்றி பெறணும்னா நம்மளும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு, அப்பதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிச்சு. அந்த பணத்தால தங்களுடைய கூட்ட சரி செஞ்சுக்கிட்டாங்க. வெயில் காலம் வந்து விட்டது. சூரியன் வெப்பத்துக்கு பச்சை பசையில இருந்த அழகான காடு காஞ்சு போயிடுச்சு. தண்ணி இல்லாம பக்கத்துல இருந்த குளங்கள் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. எங்க சுற்றி பார்த்தாலும் உணவில்லாத காரணத்தினால அந்த காட்டுக்குள்ள ஒரு காஞ்சு போன மரத்து மேல இருக்கிற ஒரு பெரிய கூட்டுக்குள்ள கவலையோட குருவி, காக்கா, கிளி, புறா, கொக்கு மற்றும் கழுகு வாழ்ந்துட்டு வந்தாங்க. பசிக்கு மற்றும் தாகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம அந்த கழுகு ரொம்பவே ராட்சசமா யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த பசிக்கு தாகத்துக்கு என்னால இனி தாக்கு பிடிக்க முடியாது. நம்மளுடைய கூட்டுக்குள்ள இருக்கிற பறவைகளை தினம் தினம் ஒன்னொன்னா சாவடிச்சு அதோட இறைச்சியை சாப்பிடுவேன். மற்றும் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு என்னுடைய தாகத்தை தீர்த்துக்குவேன். ஆனா இந்த வேலையை எல்லா பறவைகளும் ஒன்னா இருக்கும்போது சுத்தமா பண்ணக்கூடாது. வேற ஏதாவது திட்டத்தை நான் யோசிக்கணும். அந்த விதமா கழுகு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து பறவைகளும் அணிக்குன்னு பார்த்து குருவி மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க. அவங்க எல்லாருடைய கோவத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த குருவி அவங்க கிட்ட, எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு. அப்பாடா, ரொம்பவே சந்தோஷம். இப்பயாச்சும் எங்களுடைய கவலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டியே. அந்த விதமா கிளி சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க இருக்கிற புறா கோவத்தோட, புரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன பிரயோஜனம்டி கிளி? இப்ப நமக்கு ரொம்பவே பசிக்குது, ஆனா சாப்பிடுறதுக்கு உணவு தேவைப்படுது. எங்க இருந்து கொண்டு வந்த அந்த உணவை நம்ம கழிக்குமோ சொல்ல சொல்லு. அதே விதமா எல்லாருக்கும் தாகமாகவும் இருக்கு, ஆனா இந்த அம்மா எங்க இருந்து தண்ணியை கொண்டு வந்து நம்ம எல்லாரோடைய தாகத்தையும் தீர்க்குமோ சொல்ல சொல்லு. அந்த விதமா புறாவும் காக்காவும் கோவத்தோட சத்தமிட்டதுனால கிளி எதுவும் பேசாம அமைதியா இருந்தது. அதே நேரத்துல குருவியும் தலை குனிஞ்சு கவலையோட இருக்கும். சூடான வெப்பத்தோட வெயில் அடிக்கிறத பார்த்து எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும்ன்ட்டு நினைச்சேன். அதனாலதான் நம்ம இந்த காட்டை விட்டுட்டு இன்னொரு பெரிய காட்டுக்கு போலான்னு அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ என்னுடைய பேச்சு இந்த குருவி கண்டுக்கவே இல்லை. ஆமா, உண்மைத்தான். அதுவும் கேட்காம எங்களுடைய மூளையும் நம்மளுடைய காடு நம்மளுடைய இடம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி எங்களையும் இங்க இருக்க வச்சுது. கடைசியில பார்த்தா பசிக்கு தாக்கு பிடிக்க முடியாம தாகத்துக்கு அல்லாடுற நிலைமைக்கு வந்துட்டோம். உண்மைதான். ஆனா நான் இப்ப சத்தமிட்டு பேசினேன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தாக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் வேணும்ட்டு பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அட, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம நீ அமைதியாரு. உன் பேச்சை கேட்டாலே எனக்கு ரொம்பவே கோவமா வருது. எவ்வளோ கோவம் வந்தாலும் ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ வெயில் காலத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கோம் மற்றும் தாக்கு பிடிச்சிருக்கோம்.
அடடடடா, இப்ப கூட மிஞ்சி போனது ஒன்றும் ஆகல நண்பர்களே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை விட்டு எங்கேயாச்சும் பறந்து போலாம். அந்த விதமா நம்மளுடைய உசுரை காப்பாத்திப்போம். அந்த விதமா கொக்கு ஆலோசனை கூறினதுனால அதை கேட்ட கழுகுக்கு ரொம்பவே கோபம் வரும். அட இது என்ன, நான் யோசிச்சது ஒன்று, இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொன்று யோசிக்கிறாங்க. இப்படியே போனா இவங்க எல்லாரையும் சாவடிச்சு இவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு என்னோட தாகத்தை தீர்த்துக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க எல்லாரையும் இங்கேருந்து போக விடாம நான் தடுக்கணும். அந்த விதமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க கிளி இந்த விதமா கூறும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை விட்டு வேற இடத்துக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. ஆமா கிளி, நீ சொல்றது எனக்கு சரின்னு தோணுது. எதுக்காகனா இந்த காட்டுல உணவு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அதுவும் குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வெறும் இந்த காட்டுக்குள்ள இந்த கூடு மட்டும்தான் இருக்கு நமக்குன்னு. அட அப்புறம் என்னப்பா தாமதமாக்குறீங்க? வாங்க எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் போய் நம்மளோட உசுரை காப்பாத்திக்கலாம். அந்த விதமா நினைச்சு அங்க இருக்கிற பறவைகள் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது திடீர்னு அங்க இருக்கிற கழுகு அழுகைய ஆரம்பிக்கும். கிளி, எனக்கு வயிறு வலிக்குது, தயவு செஞ்சு என்னை நீ காப்பாத்து. அந்த விதமா சொன்ன உடனே அங்க இருக்கிற கிளியோட சேர்ந்து மற்ற பறவைகளும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஆனா கழுகோட பேச்சை நம்ப முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் நினைச்சு அந்த கூட்டுல இருந்து வெளியில போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க எல்லாரும் காட்டை தாண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க பச்சை பசையில இருக்கிற ஒரு மாயா மரம் அந்த காட்டுக்குள்ள பிரத்யட்சமாகும். எல்லா பறவைகளுமே ரொம்ப ஆச்சரியமா அந்த மரத்தை பார்ப்பாங்க. அந்த மரத்துக்கு பழங்கள் தானியங்கள் எல்லாமே இருக்கு மற்றும் அதோட கிளைகள்ல இருந்து தண்ணி கொட்டும். இது அனைத்தையும் பார்த்த அந்த பறவைகள் அந்த பழங்களையும் தானியங்களையும் தண்ணி குடிக்கணும்னு ரொம்பவே ஆசையா அந்த மரத்தை நோக்கி வரும். அப்ப அந்த பறவைகள் எல்லாருமே அந்த மரத்து மேல உட்காரலான்னு போகும்போது அதை தடுக்கிற மாதிரி ஒரு மின்னல் அந்த மரத்தை சுத்தி உருவாகும். அதன் பிறகு அந்த மரத்துக்கு மூஞ்சி மற்றும் அதுக்கு முன்னாடி ஒரு குடம் பிரத்யட்சமாகும். அப்ப அந்த மாய மரம் இந்த விதமா சொல்லும். இதோ பாருங்க பறவைகளே, என்னுடைய பேச்சை நல்ல கவனமா கேளுங்க. பழங்கள் மற்றும் தானியங்களை சாப்பிட்டு உங்களுடைய பசியை தீர்த்துக்கணும்னு நினைச்சாலும் மற்றும் தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கணும்னு நினைச்சாலும் நான் சொல்ற எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல எந்த பறவை செய்யுதோ அந்த பறவைக்கு தான் நான் சொந்தம். அந்த விதமா என்னை சொந்தமாக்கிக்கிட்ட பறவை மற்ற பறவைகளுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய பழங்கள் தானியங்கள் தாராளமா தரலாம். அப்ப திடீர்னு எல்லா பறவைகளும் எல்லார் மூஞ்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துப்பாங்க மற்றும் அந்தந்த பறவை தான் தான் முதல்ல அந்த மாயா மரம் சொன்ன வேலையை பூர்த்தி செய்யணும்னு யோசிப்பாங்க. ஆனா எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை முடிக்கலான்னு எந்த ஒரு பறவையும் யோசிக்காது. எந்த பறவை என் முன்னாடி இருக்கிற குடத்தை எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை நிரப்பி எல்லா மரத்துக்கும் ஊத்துமோ அந்த பறவைக்கு நான் சொந்தமாகுவேன். அந்த பறவைக்கு எப்ப தண்ணி தேவைப்பட்டாலும் இல்ல உணவு தேவைப்பட்டாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த விதமா சொல்லி முடிச்சோடனே எல்லா பறவைகளும் யோசிக்காம ஒன்னா சேர்ந்து அந்த பானை மேல விழுவாங்க. அதோட அந்த பானை உடைஞ்சு போயிடும். அதை பார்த்து எல்லா பறவைகளோட மூஞ்சி ரொம்பவே சோகமாயிடும். அப்போ அந்த உடைஞ்சு போன பானையை பார்த்து அந்த மாயா மரம் இந்த விதமா கூறிச்சு அவங்க கிட்ட, உங்களுக்குள்ள உங்களுக்கு சுத்தமா ஒற்றுமையே இல்லை. அப்படி இருந்திருந்தா நான் கொடுத்த பானை இந்த மாதிரி உடைஞ்சிருக்காது. மற்றும் நான் சொன்ன விஷயத்துல இருக்கிற லாஜிக்க உங்கள எந்த பறவையும் சுத்தமா புரிஞ்சிக்கல. அந்த விதமா சொன்ன உடனே எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து கவலையா அந்த மாய மரத்தை பார்ப்பாங்க. தங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டோம், தங்களுக்கு இன்னொரு அவகாசத்தை தர சொல்லி எல்லா பறவைகளும் வேண்டிக்கும். அதுக்கு அந்த மாய மரமும் இன்னொரு அவகாசம் தரும். சரி, இதுதான் கடைசி அவகாசம். அந்த விதமா சொல்லி இன்னொரு பானையை கொடுக்கும். அதை பார்த்து எல்லா பறவைகளும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. குருவி அந்த பானை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்த அந்த கழுகு அந்த பானை மேல உட்காரும். எல்லா பறவைகளும் எதுவும் புரியாம குழப்பமான நிலையில அந்த கழுகை பார்ப்பாங்க. நான் இந்த கல்லை வச்சு இந்த பானையை உடைக்காம இருக்கணும்னா உங்கள யாராச்சும் எனக்கு பலி ஆகணும். யார் ஆவீங்கன்னு சொல்லுங்க. அந்த விதமா சொல்லி எல்லா பறவைகள் பக்கமும் கோபமா பார்க்கும். அப்போ எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து நாங்கன்னு கழுகு முன்னாடி வருவாங்க. இது அனைத்தையும் பார்த்து அந்த மாயா மரம் ரொம்பவே சந்தோஷப்படும். உடனடியாக அவங்க முன்னாடி நிறைய பானைகளை பிரத்யட்சமாக்கும். அப்போ ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு பானையை எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை நிரப்பி காஞ்சி போன மரத்துக்கு தண்ணியை ஊத்தி அந்த மாயா மரத்து மேல இருக்கிற பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுதான் இன்னைக்கான கதை. இன்னொரு கதையில திரும்பி சந்திக்கலாம். நன்றி.